வேண்டுதல்ன்றது பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படி பிரார்த்தனை வைக்கிறது எங்கனாலும் எந்த தெய்வத்துக்கிட்டனாலும் வைக்கலாம். இதுக்கு நீங்கள் ராசி பார்க்கணும், உங்கள் ராசிக்கு என்ன பார்க்கணும் அப்படின்றது தேவையில்லை. தாராளமாக எந்த தெய்வத்திட்டனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். வேண்டுதல் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் இருக்குது. அவங்களுடைய குல வழக்கப்படி மரபுபடி முன்னோர்கள் சில பேருக்கு சொல்லி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா வேண்டுதல்கள் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சபூத தத்துவப்படி நமக்கு வேண்டுதல்கள் இருக்கும். அது நம்மளை அறியாமலேயே இப்போ நம்ம ஒரு ராசி என்பர்களாக இருந்தோம்னா நம்ம ராசிக்கு என்ன பஞ்சபூத தத்துவத்தில் இருக்கோ அதுபடி நம்ம அறியாமலே நம்ம வேண்டுதல்கள் வச்சுப்போம். அதை நம்ம நிறைவேற்றிட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமணம் சம்பந்தமாக நாங்கள் என்ன வேண்டுதல்கள் வைக்கணும், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடு சொந்தமாக கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுதல் வைக்கணும். இப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு நம்ம எந்த மாதிரியான வேண்டுதல் முதல்ல வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம கேட்குறோம், எனக்கு இந்த வேண்டுதலை செஞ்சு கொடு, எனக்கு இந்த வேலையை நல்லபடியாக வெற்றியை தரக்கூடிய ஒரு வேலையாக செஞ்சு கொடு அப்படின்னு கேட்கும்போது அவர் நமக்கு கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம அவருக்கு உண்டான ஒரு மறு காணிக்கையாக தான் அதை நம்ம செலுத்தணும். கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வருஷம் வேண்டுதலை வைக்கிறீங்க, நான் கல்யாணம் ஆகணும் சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்க, எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளேயாவது நீங்கள் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கணும். அப்படி வைக்கலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் கண்டிப்பான ஒரு பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ பூர்ணா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு கடவுளுக்கு நம்ம வேண்டுதல் வைக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ இப்போ வேண்டுதல் வைக்கிறது அப்படிங்கிறது எந்த மாதிரி வேண்டுதல் வைக்கிறதுங்கிறத பற்றி சொல்லுங்க மேம். கண்டிப்பாக இப்போ நம்ம பிரார்த்தனைன்னு சொல்லுவோம். அதுக்கு வேண்டுதல்ன்றது பார்த்திங்கன்னா பிரார்த்தனை. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும், இன்றைக்கி நம்மளுக்கு தொழிலில் இந்த வாட்டி நல்ல டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இல்லை வேலை செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய வேலையில் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டாக கொடுத்துருப்பாங்க, இந்த ப்ராஜெக்டில் நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம ஏதாவது நம்மளுடைய தெய்வத்துக்கு, இப்போது நம்ம அந்த வேண்டுதல்னு பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்கு தான் வைக்கணுமோ இல்லை நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்கு தான் வைக்கணுமோ அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தெய்வங்கள் விருப்பமாக இருக்கோ, இப்போ நீங்கள் ரோடு வழியாக போகிறீங்க, அங்கே ஒரு பிள்ளையார் கோவிலில் நீங்கள் ரெகுலராக வழிபாடு பண்ணுறீங்க, அந்த பிள்ளையார்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்க, பிரார்த்தனை வைக்கிறீங்க, நான் இந்த ஒரு 108 சதுர தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு எனக்கு இந்த இதை சக்ஸஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை வைக்கிறீங்க. அப்படி பிரார்த்தனை வைக்கிறது எங்கனாலும் எந்த தெய்வத்துக்கிட்டனாலும் வைக்கலாம். இதுக்கு நீங்கள் ராசி பார்க்கணும், உங்கள் ராசிக்கு என்ன பார்க்கணும் அப்படின்றது தேவையில்லை. தாராளமாக எந்த தெய்வத்திட்டனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்க மேம். இப்போது வேண்டுதல் வைக்கிறதுல நிறைய வகைப்படுதலைங்க மேம். ஸோ எந்தெந்த வகை வேண்டுதல் இருக்குது மேம்? வேண்டுதல் பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் இருக்குது. அவங்களுடைய குல வழக்கப்படி மரபுபடி முன்னோர்கள் சில பேருக்கு சொல்லி வச்சுருப்பாங்க. நம்மளுடைய வேண்டுதல் பார்த்திங்கன்னா முடி இறக்கிறது மாத்திரம்தான் இருக்குது, இல்லை நமக்கு இந்த அதாவது கெடா வெட்டுறது அந்த மாதிரியாக சொல்லுவாங்க, அது இருக்குது. அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுந்த, அதாவது உங்களுடைய வருமானத்திற்கு தகுந்த வேண்டுதல்களும் இருக்குது. உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதில் இருக்கோ அதுக்குப்படி நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்கன்னாலே போகிறோம். சில சமயம் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்சது நான் உங்கள் கோயிலுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற அந்த ஒரு சின்ன வேண்டுதல்கள் கூட உங்களுக்கு ஒரு முழுமையான பலனை தரும். சரிங்க மேம். இப்போது நம்ம வேண்டுதல் வைக்கிறத பற்றி பார்த்தோம். இதில் ஒவ்வொரு ராசிகளுக்கான பிரத்யேக வேண்டுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வகை இருக்குங்க. கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு ராசிகளுக்கும் பார்த்திங்கன்னா வேண்டுதல்கள் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சபூத தத்துவப்படி நமக்கு வேண்டுதல்கள் இருக்கும். அது நம்மளை அறியாமலேயே இப்போ நம்ம ஒரு ராசி என்பர்களாக இருந்தோம்னா நம்ம ராசிக்கு என்ன பஞ்சபூத தத்துவத்தில் இருக்கோ அதுபடி நம்ம அறியாமலே நம்ம வேண்டுதல்கள் வச்சுப்போம். அதை நம்ம நிறைவேற்றிட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க. இப்போ பஞ்சபூத தத்துவம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வரிசையில் முதல்ல இப்போ ஒரு நீர் தத்துவம் அப்படின்னா என்னென்ன ராசிகள் வரும், அவங்களுக்கான பிரத்யேக வேண்டுதல் என்னவா இருக்கணும்? கண்டிப்பாக அவங்களுக்கு இப்போது நீர் தத்துவம் அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா கடக ராசி முதல்ல வரும், விருச்சிக ராசி, அடுத்து மீன ராசி. இந்த 3 ராசிகளும் நீர் தத்துவத்தை சேர்ந்த ஒரு ராசி அன்பர்கள். இப்போது நீங்கள் இந்த மாதிரி ராசி அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா நான் எந்த மாதிரி வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வந்துடும். ஏன்னா வேண்டுதல் வைக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், நம்மளால் இதை செய்ய முடியுமா, இல்லை நம்ம இதை செஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு சரியாக வந்துருமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ராசி அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா நீங்கள்
அதாவது அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், தேன் அபிஷேகம், ஏதோ ஒரு அபிஷேகம் கொடுத்தா போதும். இல்லை நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது நான் எல்லா அபிஷேகமுமே பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா அபிஷேகமுமே பண்ணலாம். இப்போ எல்லாருக்குமே ஜென்ரலாக நடக்கிறது பார்த்திங்கன்னா இந்த அம்மை நோயெலாம் வரும். அம்மை நோய் குழந்தை வீட்டில் வந்துருச்சுனாலே குழந்தைங்களுக்கு எல்லாருமே அங்கே வைக்கக்கூடிய ஒரு வேண்டுதல், ஒரு பிரார்த்தனை பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலுக்கு குளிர்ந்த பானங்களை அபிஷேகமாக செய்கிறோம் அப்படின்ட்டு தான் வேண்டுதல் வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த நீர் தத்துவத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் அபிஷேகத்தை அதிகமாக நீங்கள் பிரார்த்தனை வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே அது வெற்றியை தரக்கூடிய வேண்டுதலாக தான் இருக்கும். சரிங்க மேம். இப்போ அடுத்த நில தத்துவம்ல பிறந்த ராசிகள் எதுவாக இருக்கும், அவங்களுக்கான பிரத்யேக வேண்டுதல் என்னவா இருக்கும்? இப்போ நில ராசி அன்பர்கள் நம்ம செய்யக்கூடிய அந்த ராசி அன்பர்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபம், கன்னி, மகரம் இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு வேண்டுதல்களை வைக்கணும். எப்படி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை கோயில்களுக்கு செல்வது, அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரார்த்தனைகளை நடைப்பயணமாக வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அங்க பிரதட்சணம் பண்ணுறது, நிலம் சம்பந்தப்பட்ட இடத்துல நம்மளுடைய ஐம்புலன்களில் ஏதாவது ஒரு புலன், அதாவது கை கால் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த நிலத்தை தொடும்போது அதற்குண்டான வேண்டுதல்கள் நம்மளுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சரிங்க. அடுத்து நெருப்பு தத்துவ ராசிகள் என்ன பண்ணலாம்? நெருப்பு தத்துவம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மேஷ ராசி, அடுத்து சிம்ம ராசி, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசி. இந்த 3 ராசி அன்பர்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஹோமம் வளர்த்து ஒரு வேண்டுதல் வைக்கணும். உங்களுக்கு ஏதோ ஒன்று நிறைவேறாமல் இருக்குது, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உங்களுடைய வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இல்லை பண வருமானமே இல்லை, தொழில் ஸ்தாபனம் நல்லாவே இல்லை, திருஷ்டி கோளாறா என்னன்னு தெரியல மேடம், எனக்கு நிறைய அந்த தொழிலே ஒரு தடைப்பட்ட ஒரு நேரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஹோமம் சம்பந்தமாக நெருப்பை வளர்த்து அக்னி பகவானை நம்ம எந்த அளவிற்கு வழிபாடு பண்ணுறோமோ அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும். இப்போ அதே சமயம் உங்களுக்கு ஹோமம் செய்ய முடியல அப்படின்ற போது தீபத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னாலே, அந்த நெருப்புன்றது தீபமும் ஒன்று, அந்த தீப வழிபாடு செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சரி. அடுத்து காற்று தத்துவ ராசிகள், அது என்னென்ன ராசிகள் வரும், அவங்களுக்கான பிரத்யேக வழிபாடு என்னவா? கண்டிப்பாக காற்று தத்துவம்னு சொல்லும்போது நமக்கு அந்த மிதுன ராசி அன்பர்கள், இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படி அவங்கெல்லாம் செய்யக்கூடிய அந்த தத்துவம், அதாவது வேண்டுதல்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது தெய்வம் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள், அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வம் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்லோகங்கள் எந்த அளவுக்கு பாராயணம் செய்கிறோமோ, ஒரு விஷயத்தை அந்த தெய்வத்தை நினச்சி எந்த அளவுக்கு ஒரு பாராயணம் செய்கிறோமோ, இல்லை ஒரு 108 முறை அந்த ஸ்ரீராம ஜெயம்லாம் எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை நம்ம எழுத அந்த ராசி அன்பர்களுக்கு எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனுடைய வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ காற்று தத்துவத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணணும். தெய்வத்திற்கு வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணிட்டீங்கனாலே ஒரு வீட்டில் அப்படியே போகும்போதே மகாலட்சுமி கடாட்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நம்ம எதை வச்சு சொல்கிறோம், அந்த வாசனை திரவியங்களை வச்சு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த காற்று தத்துவத்தில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் எல்லோருமே அந்த வாசனை திரவியங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சரிங்க. இப்போ நம்ம ஒரு வேண்டுதல் வச்சிடறோம், ஏதாவது எனக்கு ஒரு திருமணம் நடக்கணும், இல்லை எனக்கு ஒரு வீடு நான் முழுசாக கட்டி முடிக்கணும், இந்த மாதிரி நான் வேண்டுதல் வச்சிடறேன். ஸோ வச்ச பிறகு அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கான ஒரு கால சூழ்நிலை இருக்கலாம். ஒரு வருட காலம் ஆகலாம், இல்லை ஒரு 2 வருட காலம் ஆகலாம். ஸோ அந்த காலகட்டம் நம்ம எந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குது மேம்? கண்டிப்பாக இப்போது வேண்டுதல்கள் நம்ம பல வகைப்படும் அப்படின்னு சொன்னோம். அதில் நீங்கள் 2 கேட்டீங்க. திருமணம் சம்பந்தமாக நாங்கள் என்ன வேண்டுதல்கள் வைக்கணும், அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலில் நம்ம ஒரு வீடு சொந்தமாக கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுதல் வைக்கணும். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு நம்ம எந்த மாதிரியான வேண்டுதல் முதல்ல வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடக்கலை, பெண் இருக்கோ ஆண் இருக்கோ அப்படின்னு ஒரு திருமணம் நடக்கலை, உங்களுக்கு வயது நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துக்கு போய் நம்ம அங்கே போய் மாலை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு வேண்டுதல்களை வைக்கணும். அதாவது அங்கே போயிட்டு நாங்கள் எங்களுடைய திருமணத்தை, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா நான் அங்கே திருமணம் செஞ்சுக்கிறேன்,
கோயிலில் வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வேண்டுதல்களை வைக்கணும். இல்லை பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் நடக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னா, கண்டிப்பாக ஒரு 48 நாளுக்கு தொடர்ந்து ஒரு பூஜை வழிபாடு முறைகளை நம்ம அதை பண்ணணும்னாலே, திருமணம் நடப்பதற்கு பார்த்தீங்கன்னா காத்தியாயினி வழிபாடுன்னு இருக்குது. அந்த காத்தியாயினி வழிபாடை நம்ம 48 நாட்களுக்கு தொடர்ந்து பண்ணணும்னாலே கண்டிப்பாக அதனுடைய வேண்டுதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த 48 நாள் பண்ணி முடித்தோடனே நமக்கு ஒரு வரன் அமையுது அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அது முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிரார்த்தனை அங்கே என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ, நம்ம இப்போ அந்த கோயிலுக்கு வரோம், மனைவியோட கோயிலுக்கு வரோம், கணவனோட நாங்கள் வரோம், குடும்பத்தோடு வரோம் அப்படின்னு ஏதோ ஒரு பிரார்த்தனையை நீங்கள் வைக்கிறீங்க. இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாங்கல்யம் வாங்கி தரோம். ஏன்னா திருமணத்திற்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மாங்கல்ய தோஷம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. உனக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருக்குது, அதனால உனக்கு இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அந்த மாங்கல்யத்தை நீங்கள் அதிகமாக வாங்கி கொடுக்குறீங்க, அந்த தெய்வத்திற்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தோஷத்துலேருந்து அந்த வேண்டுதல் ஆகப்பட்டது வெளியில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இப்போ உங்கள் ஜாதகத்தில் கல்யாணம் நடக்கும் நடக்கலை அப்படின்றத நம்ம பார்த்து சொல்லிடுவோம். சில பேருக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்தாலும் சில ஒரு தோஷங்கள்னால உங்களுக்கு அது தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த வேண்டுதல்களை வைத்தீங்கன்னா நீங்கள் அந்த மாங்கல்யத்தை அந்த கோயிலுக்கு வாங்கி தரோம், அந்த தெய்வத்திற்கு வாங்கி தரோம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ வீடு வாங்கணும்னு கேட்டிங்க. வீடு வாங்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த வேண்டுதல்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாங்கினா அந்த வீடை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், அந்த தெய்வத்திற்கு உங்களுடைய குலதெய்வ வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜென்ரலாக குலதெய்வ வழிபாடு தான் முக்கியமாக நமக்கு கை கொடுக்கும். எந்த சாமியை கும்பிட்றத விட வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம ஒரு மனசில் தோன்றிடுச்சுனாலே அந்த குலதெய்வத்திற்கு முதல்ல ஒரு 101 ரூபாய் எடுத்து வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு உண்டான ஒரு சொந்த வீடு அமைவதற்குண்டான ஒரு நேரங்கள் கண்டிப்பாக அந்த வேண்டுதல்கள் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். சரிங்க மேம். இப்போ நான் ஒரு வேண்டுதல் வச்சுட்டேன், நான் ஒரு கடவுளுக்கு இந்த மாதிரி நான் அதை செய்ய போகிறேன், இது நடந்ததுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலைனால நான் அதை தொடர்ச்சியாக நான் சில வருடங்கள் செய்யலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தும் மேம்? கண்டிப்பாக வரும் சார். உங்களுக்கு நம்ம இப்போ ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம், அது வந்து நம்ம தெய்வத்துக்கும் நமக்கும் உண்டான ஒரு டீல் மாதிரி தான். ஏன்னா நம்ம அவ்வளோ ஒரு கெஞ்சி கேட்குறோம். இப்போ நம்ம குழந்தையா இருக்குது, ஒரு அம்மா இருக்காங்கனாலே அந்த குழந்தை அழுதாதான் அந்த அம்மாவோ அந்த குழந்தைக்கு பசிக்குது போல இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும். அது மாதிரி தான் நம்ம தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம கேட்குறோம், எனக்கு இந்த வேண்டுதலை செஞ்சு கொடு, எனக்கு இந்த வேலையை நல்லபடியாக வெற்றியை தரக்கூடிய ஒரு வேலையாக செஞ்சு கொடு அப்படின்னு கேட்கும்போது அவர் நமக்கு கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம அவருக்கு உண்டான ஒரு மறு காணிக்கையாக தான் அதை நம்ம செலுத்தணும். கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வருஷம் வேண்டுதலை வைக்கிறீங்க, நான் கல்யாணம் ஆகணும் சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்க, எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளேயாவது நீங்கள் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கணும். அப்படி வைக்கலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் கண்டிப்பான ஒரு கசப்பான ஒரு அனுபவங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஏன் நல்லா தானே நம்ம போயிட்டு இருந்தோம், திடீர்னு இருந்தாப்புல ஏன் இவ்வளவும் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம், அப்படி இருந்தும் ஏன் நமக்கு இவ்வளோ ஒரு தடங்கல்கள் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்கும்போது தான் தெரியும், ஓ நம்ம அன்னைக்கு வேண்டுதல் வச்சோம் அதனால நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைன்றது உங்களுடைய உள்ளுணர்வு கண்டிப்பாக அதை தெரியப்படுத்தும். அதுதான் பார்த்திங்கன்னா சமிக்கைன்னு பேர். நமக்கு அசரீரி மாதிரி நம்மளுடைய உள்ளுணர்வே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இதை ஒரு வருடத்துக்குள்ள எல்லா வேண்டுதல்களுக்குமே கால அளவு பார்த்திங்கன்னா 1 வருடம் தான் கணக்கு. அந்த 1 வருடத்தை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறு பிரார்த்தனை செஞ்சுக்கணும். அந்த மறு பிரார்த்தனை செய்யும் போது உங்களுக்கு அதனுடைய அந்த தோஷங்கள் குறையும். என்னால் இப்போ வர முடியலை, எனக்கு அது வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த தெய்வத்தை வேண்டும் போது அதனுடைய தோஷங்கள் குறைய ஆரம்பிக்கும். இல்லாட்டி நமக்கு சந்ததியினருக்கு போகிறதுக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா ஆண்டாண்டு காலமாக வருஷங்காலமாக அந்த தலைமுறையே போயிருப்பாங்க, இன்னும் அந்த பிரார்த்தனைகள் அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சந்ததியினருக்கு அந்த ஜாதகத்தில் அந்த தோஷத்தை காமிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிரார்த்தனைகள் குறைபாடு இருக்குது, தெய்வ குத்தம்ன்றது அந்த இடத்துல தான் வருது சார். அதனால கண்டிப்பாக நீங்கள் 1 வருஷத்துக்குள்ளே செஞ்சிடணும். சரிங்க. இப்போ தெய்வ குத்தம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரு விஷயங்களை செயல்படுத்தாமல் விட்டுறாங்க. இப்போ அவங்க வந்து இப்போ அவங்க இல்லைன்னு வச்சுக்கலாமே. அப்போ அந்த தெய்வ குத்தத்தை நம்ம எப்படி நமக்கு இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது, அப்படி இருந்துட்டு அதை நிறைவேற்ற முடியுமாங்க மேம்? கண்டிப்பா. தெய்வ குத்தம் சொல்றது பார்த்தீங்கன்னா, அவங்க ஜாதகப்படி 9ஆம் இடம் அந்த தெய்வ குத்தத்தை கண்டிப்பா உங்களுக்கு உணர்த்தும். அந்த 9ஆம் இடம் கெட்டுப்போய் இருந்தாலோ, இல்ல சர்ப்ப கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலோ, உங்களுக்கு கண்டிப்பா அந்த 9ஆம் இடத்தில் தரக்கூடிய அந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வ குத்தம் இருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த தெய்வ குத்தம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே, நீங்க முதல்ல செய்ய வேண்டியது ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ ஐயப்பனுக்கெல்லாம் நம்ம துதி பாடுறது என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ செய்த சகல குற்றங்களையும் மன்னித்தருளும் தான் ஐயப்பனுக்கு நம்ம வேண்டிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம செய்கிறோமோ, இல்லை நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிபாடு, அந்த பிரார்த்தனையை, அந்த வேண்டுதலை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு பார்த்தோம்னா, குலதெய்வ வழிபாடு தான். குலதெய்வம் பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வந்து எல்லா குற்றங்களையும் மன்னிக்கக்கூடிய, குலம் குலமாக நம்மளுடைய முன்னோர்கள் செய்த தவறையும் நம்மளுடைய சந்ததியினருக்கு ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய அந்த தெய்வம் தான் அந்த குலதெய்வம். அதனால அந்த குலதெய்வத்துக்கு நம்ம ஒரு வேண்டுதல், நம்ம யாரு அந்த தெய்வ குத்தமா இருந்ததுன்னா உடனே ஒரு குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சு அந்த பிரார்த்தனையை நம்ம நிறைவேற்றிட்டோம்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. சரிங்க மேம். இப்போ நம்ம வந்து வேண்டுதல் பற்றியும் அதற்கான பரிகார வழி பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ரொம்ப நன்றி மேம். நன்றி சார்.